ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அப்டேட்ஸு, இந்த வாழை கன்னுடைய அப்டேட்ஸு, அப்புறம் என்னென்ன கன்று புதுசாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த லைன் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தேன் வாழை, அதே மாதிரி இந்த லைனும் ஃபுல்லாக தேன் வாழை. நான் கடைசியாக வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து அத்தி கன்று. இந்த அத்தியுடைய கட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் விருதாச்சலத்துலேருந்து கட்டிங்ஸாக எடுத்துகிட்டு வந்து அதை இங்கே ரெடி பண்ணி பேக்கெட் பண்ணி ரெடி பண்ணி நாற்று உற்பத்தி பண்ணி இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கேன். இந்த இடத்துல முன்னாடி ஒரு பூஞ்செடிலாம் இருந்துச்சு, சாமந்தி பூஞ்செடி. அதெல்லாம் வந்து பிடுங்கி போட்டாச்சு, அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வாழை, வாழை வந்து ஒரு கொலை தள்ளி இருக்குது பாருங்கள். இது வந்து ஏழைக்கு ரகம், ஏழைக்கு ஒரு கொலை தள்ளிடுச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப பெரிய தார் இல்லை, சுமாரான சைஸு. காய் வந்து முத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து தேன் வாழை. அந்த அத்தி செடியில் இது ஒரு அத்தி செடி, மொத்தம் 3 வச்சுருக்கேன். இந்த லைனில் 3 அத்தி வச்சுருக்கேன். வாழைலாம் பாருங்கள் நல்லா வந்து இலை விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பக்கம் சரியாக தண்ணி பாயாத இந்த வாழை வந்து சரியாக வளரல பாருங்கள். அப்படியே இதுலேருந்து ஃபுல்லாக அங்கே போயிடுச்சு. அந்த பக்கம் இருக்கிற வாழையெல்லாம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. எதனாலன்னு சொல்லிவிட்டு கிட்டே போயிட்டு காட்டுறேன். இது வந்து பப்பாளி செடி புதுசாக வச்சுருக்கேன். இந்த மிளகாய் செடியெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு, காய் காய்ச்சி முடிஞ்சிருச்சு. இந்த ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோடு செங்கல் 2000 செங்கல் வாங்கியாச்சு. 8 யூனிட்டு சின்ன ஜல்லி, 4 யூனிட்டு பெரிய ஜல்லி. மணல் வந்து ஏரி மணல் வந்து செழித்து வச்சுருக்கு. இந்த பக்கம் வாழை வந்து ஒரு பெருசாக ஒரு க்ரோத் இல்லைங்க, சரியாக தண்ணி பாசனம் இல்லை. நேப்பியர் புல்லெல்லாம் எல்லாம் வளர்ந்துருச்சு, கட்டிங்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த பக்கம் ஒரு அத்தி செடி இருக்குது பாருங்கள், இது 3வது அத்தி செடி. இன்னும் 2 அத்தி செடி இருக்குது வைக்கணும். அத்தி பழம் வந்து இலைக்கு ஒரு காய் வருமாமா, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பக்கம்லாம் சரியாக வளரல பாருங்கள் வாழை, தண்ணி வந்து சேராமல். இது வாய்க்காலை வந்து சுத்தப்படுத்தணும். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு புதுசாக வச்சுருக்கேன். இந்த மணல் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. இதோடைய வேர்ப்பகுதி இங்கே இருக்குது. அப்புறம் இது வந்து லெமன் கிராஸு, இந்த லைன் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பால் சப்போட்டா, கிரிக்கெட் பால் சப்போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெரைட்டியோடைய பேர் எப்படி, நல்லா ரவுண்டாக வந்து கிரிக்கெட் பால் மாதிரியே ரவுண்ட் சைஸில் இருக்கும். இது வந்து லிமிட்டடாக தான் காய் காய்க்குமா. நார்மல் சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலுப்பையில் ஒட்டு போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாலா அப்படிங்கிற மரத்தில் ஒட்டு போட்டது. இதில் காய்க்கிற பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நர்சரியில் வந்து சொல்லி கொடுத்தாங்க, நானும் யூடியூப்பில் ரெஃபர் பண்ணேன். இப்போயே பாருங்கள் பிஞ்சு பூலாம் வருது. இதை நம்ம விடக்கூடாது, இதெல்லாம் வந்து வெட்டி எடுத்துடணும். நார்மல் சப்போட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா பழம் அதிகமாக இருக்கும், ஆனால் ஸ்வீட் வந்து கம்மியாக இருக்கும். பழத்துடைய சைஸும் வந்து சின்னதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து வறுக்கிற வாழைக்கன்று மொந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பச்சை நடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக இடம் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற மண்ணை வந்து அப்படியே தள்ளிட்டு வந்து இது வரைக்கும் அப்படியே விட்டாச்சு. அப்போ இந்த லைனில் அந்த வாழைக்கன்று ஃபுல்லாத்தையுமே பிடுங்கி போட்டாச்சு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாழைக்கன்று இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் பச்சை நடா வாழைக்கட்டை வீணாக போயிடுச்சு. பிடுங்கி போட்டு அப்படியே வெயிலில் காஞ்சிடுச்சு. இந்த உங்களை பில்லர் மார்க்கிங் பண்ணியிருக்கு பாருங்கள். இது வரைக்கும் பில்லர் மார்க்கிங் வந்து இருக்குது. நமக்கு பில்லர் மார்க்கிங் வந்து இது வரைக்கும் இருக்குது. முன்னாடி வந்து நம்ம பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த வரப்பு இருக்குது பாருங்கள், அதுலேருந்து அப்படியே நேராக போய் அப்படியே ஜாயின் பண்ணிவிடும். இவ்வளோ இடமும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் ஜேசிபி வச்சு 1 மணி நேரம் டைம் செலவு பண்ணி இந்த இடத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இதோடைய பில்லர் வந்து இந்த மூலை பில்லர் இங்கே வரும், சென்டர் பில்லர் வந்து இந்த பக்கம் வரும், அந்த கார்னர் பில்லர் வந்து அந்த பக்கம் வரும். அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து சில காரணங்களால் கைவிடப்பட்டாச்சு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ளார நம்ம வீட்டை ஆரம்பித்து வேலையை ரெடி பண்ணணும். நம்ம பூஜை போட்ட இடம் இது தான். இதை பாருங்கள், கிட்டத்தட்ட பூஜை போட்டு 2 மாதம் ஆகும், தாராளமாக 2 மாதம் ஆகும். இன்னமும் இதோடைய பச்சை குறையில் காய் காய்ச்சி நெத்தே வச்சிடுச்சு பாருங்கள். இதில் ஒரு பில்லர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பில்லர் வரும். நம்ம சைட்டே வந்து டிசைன் பண்ணியாச்சு, எந்த இடம் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம அக்யூரேட்டாக வந்து தெரிஞ்சாச்சு. இன்னும் மண் அடித்து தூக்கணும். அப்படியே இதுலேருந்து ஆரம்பித்து அந்த கார்னர் அப்படியே இப்படி வந்து இந்த முகூர்த்த மண் அதை உள்ளார வச்சு அப்படியே வந்து கம்பிலாம் இருக்குது பாருங்கள். ஏற்கனவே மார்க் பண்ணி பில்லர் குழிலாம் போட்டாச்சு. அப்புறம் சில காரணங்களால் கைவிடப்பட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நேந்திரம் வாழை. நேந்திரம் நல்லா ஹைட்டு போக மாட்டுங்க, கிட்டுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டு போயிடுச்சு. இதான் இப்போதைக்கு நம்ம தோட்டத்துடைய அப்டேட்டு. இன்னும் எந்த கன்றுமே வைக்கல, எல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. வாட்டர் ஆப்பிள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த பக்கம் இருக்கிறது வாட்டர் ஆப்பிள். ஆக்சுவலாக இது மே மாதம், நான் பார்த்தா எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வந்து ஃப்ளாட்டை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இதில் இன்னும் ஒரு 100-150 டிப்பர் மண் அடித்து டோட்டலாக அதனுடைய ஹைட்டை ஏற்றணும். ஒரு 2-3 அடியாவது ஹைட்டை ஏற்றணும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்த மட்டும், மிச்ச இடத்துலலாம் மண் அடித்து வேஸ்ட் பண்ண வேணாம். ஏற்கனவே இவ்வளோ இடத்துல மண் அடித்து வேஸ்ட்டாக தான் கிடக்கு. இப்போதைக்கு நம்ம அவசரத்துக்கு கட்டடம் கட்டுறதுக்கு இந்த ஸ்கொயரில் மட்டும் மண் அடிக்க வேண்டியதான். இந்த ஸ்கொயரில் மட்டும் மண் அடித்து இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றி வீடை வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி கட்டணும். தேன் வாழையை விட நேந்திரம் வாழை வந்து ஹைட் நல்லா போகுது. அதெல்லாம் நேந்திரம், இங்கே இருக்கிறதெல்லாம் தேன். நம்ம சைட்டு டோட்டலாக இப்போ இருக்கிற நிலவரம்.